தமிழக மீனவர்கள் மேலும் 24 பேரை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றதை அடுத்து கச்சத்தீவு விழாவை புறக்கணிப்பதாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், விசைப்படகு மீனவர்கள் தற்போது என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்காங்க? அதாவது சிவரஞ்சனி, கடந்த 3 தினங்களாக தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையிலிருந்து தாக்குதல் நடத்திய மீனவர்களை சிறைப்பிடிப்பது வாடிக்கையா இருக்கு. இதனை கண்டிச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அவசர ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அதாவது சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யணும். அதை வலியுறுத்தி வரும் புதன்கிழமை முதல் காலவரம் பற்றிய வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதே போல வருகிற 11/12 நடக்க இருக்கிற கச்சத்தீவு விழாவையும் புறக்கணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாம்பன்ல ரயில் மறியல் போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி, ஆனந்தன், இந்த வாரத்துல மட்டுமே 3 முறை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்பாக தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்து அங்க இருக்கும் சக மீனவர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா ஏற்கனவே 61 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு மீண்டும் 24 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆக 85 மீனவர்களும் 134 படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படாம இருக்கு. இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய பலகட்ட போராட்டங்களை நடத்திட்டோம். நேற்று கூட பாம்பன் விசைப்படகு மீனவர்களும் காலவரமற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் மீன்துறை அதிகாரிகளோ இல்ல மீன்வளத்துறை அமைச்சகமோ இல்ல மாநில அரசோ மத்திய அரசு அதிகாரிகளோ இந்த மீனவர்கள் சம்பந்தமா எந்தவித அறிக்கையும் விடல, ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தரப்புல கூட அதிகாரிகள் தரப்புல எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றம் சுமத்திருக்காங்க. சிவரஞ்சனி, இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து வரும் நிலையில இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க? ஆனந்தன், அதாவது அவங்க மீனவர் சங்க தரப்புலயே மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் என்ன சொன்னாங்க, உடனடியாக இரு நாட்டு மீனவர்கள் அதிகாரிகளை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பாரம்பரியமான கடல் பகுதியில பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க சிறைபிடிக்கப்பட்ட படகுகள், அதாவது தங்களுடைய வாழ்வாதாரமே விசைப்படகுகள் தான், அந்த படகுகளை விடுதலை செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல, மத்திய அரசு தரப்புல படகுகளை விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி மீனவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. ஆகவே படகுகளையும் மீனவர்களும் விடுதலை செய்யணும். இது மட்டுமே ஒட்டுமொத்தமான ஒரு கோரிக்கையா இருக்கு. சிவரஞ்சனி.